விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பித்தா வரவேற்பேன். அது அவ்வளோதானே. எனக்கு வாக்கு தராமல் மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனை அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்து யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவர் விஜய் வரட்டுமே. இப்போ என்ன ரஜினிகாந்த் ஆதரிச்சுருவீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. சொற்றை போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். அதை தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. அது குறித்து தான் பேசணும். 9 மாவட்டங்களில் நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளுக்கு போட்டியிட்டனர். இதில் அரசியல் கட்சிகளுக்கு இணையாக விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் 161 இடங்களில் வெற்றி பெற்றனர். திமுக, அதிமுக என பெரிய கட்சிகள் மல்லுக்கட்ட சப்தமே இல்லாமல் போட்டியிட்டு கிராம அளவில் பஞ்சாயத்து பதவிகளை வென்றது விஜய் மக்கள் இயக்கம். இவர்கள் அனைவரையும் பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வரவழைத்து வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் விஜய். வெற்றி பெற்றவர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த புகைப்படம் தமிழகத்தில் பேசுபொருளானது. ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சீமான் சந்தித்து பேசினார். அது நீங்க இன்னொன்னு ஒரு 10 மாசம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும். நீங்க ராணுவத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்குல்ல. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்க, அவகாசம் கொடுங்க. லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.